டேய், ஏன்டா அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க? நீ பார்க்க போறது எப்படியும் வெட்டி வேலைதான். உன் பொண்டாட்டி டெலிவரி டைம்ல கூட நீ ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி நடந்தது இல்லையேடா. கழுத்து நெரிச்சு கொண்டு போடுவேன். எதுக்கு இங்க வந்த? வர போற ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவருக்காக நான் 5 வருஷமா வெயிட் பண்றேன். இப்பதான் எனக்கு நேரம் கூடி வந்திருக்கு. அந்த டைரக்டர் இங்க கதை சொல்ல வர்றாரு. இந்த தடவை விட்டதை பிடிக்காம விட மாட்டேன். சோத்தாமைக்கு தின்னியா போத்திக்கிட்டு படுத்தியான்னு இரு. கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் ஜாதகத்துல நான் ஒரு கொலை பண்ணுவேன் இருக்கு. போ. Something wrong. ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணா கார் வந்துச்சு. டைரக்டர் அண்ணா டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்தாரு. வாங்க டைரக்டர் சார். வணக்கம். நான் ஒரு பிறவி நடிகர். இந்த மனோகரா டயலாக் பிரமாதமா பேசுவேன். உனக்கு மன்னித்து விடடா. சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமை காப்பாற்று. ஏன் நீங்க இங்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். டைரக்டர் சார், இது என் சித்தி. வணக்கம். இது என் ஒய்ஃப். வணக்கம். இவர் பெரிய சினிமா டைரக்டர். இவரை எங்களுக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இவரால எங்களுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். அத்தை, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு. நீங்க வாங்க. என்னது உங்களுக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களையும் இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா? ஐயோ, என்னது வீட்டுக்குள்ள கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இல்லைங்க, நாய்க்குட்டிங்க. பேரு சோல்ஜர். நாங்க பாத்தீங்களா எவ்வளவு நீளம்னு? ஆமா, எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு ரேட் ஏறும். 1 லட்சம் ரூபாய் அது. தைரியமா வாங்க, ஒண்ணும் பண்ணாது. ஐயா சார் சார் அது போதுமா சார் சார் போதும். வாயில வரல வச்சா கூட கிடைக்கிறதுக்கு தெரியாது. என்னையா இந்த ஸ்கூல்ல மனோகர நாடகத்துல நான் மகாராணி வேஷம் போட்டு இப்படி நடந்து வரும் பாருங்க. எல்லாரும் ஓன்னு அழுவாங்க. அதுக்கு என்ன இப்போ முதல்ல எங்க டயட் சாப்பாடு லிஸ்ட் கேளு. என்ன வேணும் சொல்லுங்க. இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி கிழங்கு, சாத தோசை, ஸ்பெஷல் சாதம், செட் தோசை, பரோட்டா, டீ, காபி, ஓல் ஆல்ஸ் போன்விட்டா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளியோதரை. இவ்வளவு தீமா சாப்பிடுவாரு? அவ்வளவும் ஹோட்டல்ல இருக்கும். அதுல இருந்து 2 இட்லி போதும். சரி, உங்களுக்கு? நான் பியூர் ஏ. என்னது? நான்வெஜ். என்ன வேணும்? ஹோட்டல்ல இருக்கிற மொத்தத்தை கொண்டு இறக்குங்க. சீக்கிரம் போயா. ப்ரொடக்ஷன் நம்பர் 3 தயாரிப்பு அன்பழகன். ஏன் கம்பெனி? ஆமா சார். எங்க டைரக்டர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அதனால தான் சார் கேட்காம டேட் தர்றாரு. ஏ சார், இது என்ன குட்டி கோடம்பாக்கத்தையே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? எல்லாம் அப்படிதான். இவர் யாரு? ஃபைனான்சியர். ஆமா சார். அத பத்தி எதுவுமே தர மாட்டார். ஆமா, அவங்களாம் யாரு? இவங்களாம் உங்க ரசிகர்கள். கதை கேட்க வந்திருக்காங்க. நானும் படம் கட்ட வந்திருக்கேன். கதை தானே சொல்ல வந்திருக்கேன். அவங்களால தியேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க. போங்க. டைரக்டர் சொல்லிட்டார். போங்க 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 போங்க. போங்கடா சொல்லிட்டார்ல. போங்க போங்க. அப்புறமா நான் வந்து சொல்றேன் கதை. இப்ப சொல்லுங்க. ரொம்ப கோதாதீங்க, வழுக்க விழுந்துற போது. ஓபன் பண்ணா? ஐயோ, ஆமா, எல்லாரையும் போக சொல்லிட்டேன்ல. அது எதுக்கு? சோல்ஜர், இங்க டைரக்டர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவார். நீ ஓபன் பண்ணாத. மூடு. போ. கெட் அவுட். ஏன் சொல்றேன்னா கதை லீக். அதனாலதான் இந்த நாய் கதையை லீக் பண்ண. பெரிய ப்ரொடியூசர் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த படம் பண்ண வந்திருக்கேன். 50 இல்ல, காது மட்டும் தான் கதை கேட்கணும். மத்த நாளும் க்ளோஸ்டாவே இருக்கணும். ஏன்னா ஃப்ளோ மிஸ் ஆயிடும். நீங்க பெரிய டைரக்டர். ஆமா, எல்லா 2 ஓட்டையும் மூடிக்கிறேன். காதை மூடிட்டா கன்ஃபியூஷன் ஆகுது. ஆமா, உங்க அம்மா ஒய்ஃப் அவங்களுக்கு நீங்க படம் பண்றது பிடிக்காதா? யாங்க டைரக்டர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இதுக்காக ஸ்கார்லேண்ட்ல இருந்து போலீஸ் வருவாங்க. எல்லாரும் கையில தான் ஜோசியம் பார்ப்பாங்க. நான் கண்ணிலேயே ஜோசியம் பார்ப்பேன். அதனால தான் எடுத்து 5 படமும் பெரிய ஹிட். சரி, விட்டதெல்லாம் பிடிக்கலாமேன்றதுக்காக தான் உங்களை வச்சு இப்ப படம் எடுக்க போறேன். சார், நீங்க விடுவீங்க, விட்டது ஒரு பிடிச்சு தருவாரா? இவனை இழிச்சு வாங்கினா இல்ல போறா. வாங்க சார் போலாம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? இந்த குட்டை குழப்பர் குள்ள நிறைய வேலை என்கிட்ட வேணா. வாய் மட்டும் சும்மாரு. சரி விடுங்க சார். 2 தெரியாம படம் பண்ணா இப்படிதான். இந்த காலத்துல டௌரி பொண்டாட்டின்னு யாராவது படம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒத்து வரலன்றதானே உங்ககிட்ட வந்தேன். நாரதன் கழகம் நன்மையில் தான் முடியும். ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க. அடேங்க அப்பா, உங்க இஷ்டம் போல படம் எடுங்க. எத்தனை கோடி பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மாமனார் சொத்தா? புளியங்கொம்பா பிடிச்சதுனால தானே ப்ரொடியூசரா? அதானே, நோகாம நோங்கெடுத்தா 100 நாளா ஓடும். அட விடுங்க தம்பி, நான் ரொம்ப குஷியா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கடைசியில அதான். கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஏத்த பத்திரம் நான் கொடுக்குறேன். ஓபன் பண்ணா ஹீரோ. வாமா வாமா சௌமியா. ஒரே பொண்ணு சார். ஹலோ மாப்ள.
வரேன் மாமா. வாங்க வாங்க. இவரு என் பொண்ணை கட்டிக்க போறவரு என் மருமக பிள்ளை. ஹலோ. இந்த எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு. உங்க பொண்ணா? நம்பவே முடியலையே. அவங்க அம்மா ஜாடன்னு சொல்ல போறாங்க. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த கதையை இப்ப ஓபன் பண்ண முடியுமா? புரியுது. எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து திருட்டு டிவிடிஎல் படம் பாப்பீங்க போல. சூப்பர் ஹிட் டைரக்டரா இருந்தா கூட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சரி விடுங்க. ஓபன் பண்ணா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். சென்னைக்கு ட்ரெயின் கிளம்பும். வேகமா ஹீரோ ஓடி வந்து ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள உட்காந்து தாகத்தோட தண்ணி குடிக்கிறாரு. எதிர்க்க பார்த்தா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அந்த பொண்ணை ஒரு ரவுடி கும்பல் துரத்திட்டு இருக்கு. ஐடியாவோட ஹீரோ அந்த பொண்ணை பாத்ரூம்குள்ள வச்சு ஐயோ காப்பாத்துறான்னு சொல்ல வந்தியா? என்ன நைட்டு ட்ரெயின்ல நடந்தது அப்படியே சொல்றான்? இவன் ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்? ஒருவேளை சீனை கேட்டு மிரண்டானோ? மாப்ள டைரக்டர் எப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க சப்ஜெக்ட. சூப்பரா இருக்கு மாமா. அப்பா இந்த தேவையில்லாத கதையில எனக்கு எதுக்கு? விஷ்ணு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நானும் விஷ்ணுவும் வெளியில போறோம். அதானே எங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி கதையெல்லாம்? ஆமா கரெக்டா சொன்னீங்க. வாங்க போலாம். விஷ்ணு நம்ம போலாம். கோச்சிக்காதீங்க. இதுல எல்லாம் ஓட்டி ஓட்டிட்டு வந்து டைரக்டர் அந்த ட்ரெயின்ல அந்த பாத்ரூம்ல இருந்து பொண்ணு அடிச்சு காப்பாற்றுற ஹீரோ நான் தானே. நான் வேலை விட்டு போறேன். தயவு செய்து என்ன காப்பாத்து. என்னப்பா விஷ்ணு வரல, ட்ரெயினும் வரல, என்ன பண்றது? ட்ரெயினை வெளியே இருந்து பாரு வேகமா போற மாதிரி இருக்கும். உள்ள போய் உட்காந்து பாரு முள்ளமா போற மாதிரி இருக்கும். மாப்பிள்ள உள்ள உட்காந்து தானே வராரு. லேட்டா தான் வருவாரு. அந்த தடி எனக்கு போன் போடலாம். அப்பதான் கரெக்டா இருக்கும். அண்ணே பழம் வந்துட்டான். அங்கிள் வந்துட்டேன். அவர் போன் போறாரு, ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? ஏங்க கால் வேஸ்ட் ஆயிடல ஒரு கால். கால் வேஸ்ட் ஆகுனாக்கா அப்புறம் எப்படி நீ நடந்து வந்த? அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நீ வந்துட்டல இனிமேல் நல்லா இருக்கும். ஏண்டா ரிங் டோன் என்னடான்னா நண்பனை பத்தி வச்சிருக்கிய. அந்த நண்பன் வரானே நீல சீக்கிரம் வரணும். அங்கிள் வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அங்கிள். நான் என்ன பண்ணுவேன்? பைக் பஞ்சர் ஆகாதடா, டயர் தாண்டா பஞ்சர் ஆகும். உன் வெயிட்டுக்கு டயர் பஸ்டே ஆகும். நானும் வெயிட் கரெக்டா தான் இருக்கேன் அங்கிள். பட் டயட்லாம் ஃபாலோ பண்றேன். டயட் ஃபாலோ பண்றவன் இப்படி வளரணும், இப்படி வளரக்கூடாது. ஓ ஓகே அங்கிள். இனி உங்க அட்வைஸ கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் அங்கிள். விஷ்ணு அப்பா ட்ரெயின் வந்துருச்சு. ஏய் மாப்ள, ஏய் மச்சி நான் இங்க இருக்கேன். மச்சி எப்படி இருக்கீங்க மாமா? ஏய் எப்படிடா இருக்க? ஏய் ஹாய்டா. ஏய் மச்சி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பார்த்தா தெரியல. வாங்க வணக்கம் வணக்கம். யார் சௌமியா? கொஞ்சம் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், வீட்டுல போய் வச்சுக்கலாம். வாங்க. அத்தை மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஹாய் பியூட்டி. வா 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 வா. ஹாய் விஷ்ணு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் சூப்பரா இருக்காங்க. ஹாய் லேடி. என்னடா கல்யாண மாப்பிள்ள எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சோ கமலா. ஆன்ட்டி. அது ஏன் சம்சாரண்டா மாப்ள? அத்தை மடி மெத்தடின்னு சொல்லிருக்காங்க மாமா. அத்தை மடி மெத்தை அடியா? ஓ டேய், கல்யாணம் அந்த நாள்ல இருந்து வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏய் சௌமியா, நீ நாளுக்கு நாள் உடம்ப ஏத்திக்கிட்டே போற, அவன் மெலிஞ்சுக்கிட்டே போறான். என்ன சிரிப்பு? அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது சத்தான ஐட்டமா கொடுத்து மாப்பிள்ள உடம்ப நல்லா ஏத்து. ஐயோ இது வேற. ஏய் சரி 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 மாப்ள, ஏதோ வேலை விஷயமா பாண்டிச்சேரி போணுமா, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். போங்க போங்க. இந்த பொம்பளைங்க சேர்ந்தாலே இப்படிதான். ஒரு நிமிஷம் போன் அடிக்குது. ஹலோ ஹலோ அன்புலன் சார் இருக்காரா? நான் டைரக்டர் நாரதனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் அசிஸ்டன்ட் தான். ஆமா ஆமா. என்ன அசிஸ்டன்ட்? அண்ணே டைரக்டர் அசிஸ்டன்ட் லைன்ல இருக்காரு. எவன்டா போனு கூட? வணக்கம். நோ நோ சார். வணக்கம் சார். யார் சார் அவன் இவன் பேசுறது? இல்ல, அவன் இவன் என்ற படம் பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழப்பம். அவனா இவன், இவனா அவன். அதான் சார். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அடிக்குது. ரெடியா இருங்க. டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வர்றாரு. இந்த வருஷத்திலே லக்கி பிரசன்ட் நீங்க தான். தயாரா இருங்க, வந்துகிட்டே இருக்கோம். டேய் படப்ப பாஸ்கரா,
டைரக்டர் வராரு, ரூமை க்ளீன் பண்ணி வைங்க, அவர் நல்லா கவனிக்க. பின்னிடுறேண்ணே. அண்ணே அப்படியே டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்கண்ணே. டயலாக் எல்லாம் நல்லா பேசுவேண்ணே. எங்க பேசி காட்டு. நீலவானிலை சென்னிற பிழம்பு அந்த வட்டுவலையின் பெயர் சூரியன் தான். அந்த வசனத்தை அழகா பேசின அந்த மகானுடைய சிலை வைக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குடா. கொஞ்சம் வாய் மூடுங்கடா. அண்ணே எனக்கு வசனமே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு நல்ல வேஷமா வாங்கி கொடுங்க. இப்படி ஆளாளுக்கு வாய்ப்பு கேட்டதாண்ட விளங்காம போச்சு. இப்பதான் அதிர்ஷ்ட கதை உள்ள வருதுடா. ரூமை கிளீன் பண்ணி வைங்கடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்ன மறுபடியும் படம் எடுக்க போறீங்களா? ஏற்கனவே 2 படம் எடுத்து பல கோடி ரூபாய் லாஸ். உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? அடியே, இப்ப புக் பண்ண போற டைரக்டர் சாதாரண நாளையில பேரை போட்டவுன வியாபாரம். விட்டதை பிடிக்க போறடி, விட மாட்டேன். எப்படியோ போங்க. ஆனா இந்த தடவை மிஸ் ஆச்சு, நான் உங்களை விட்டு மிஸ் ஆயிடுவேன். ஆமா. எப்படி மிஸ் ஆக முடியும்? நீ மிஸ்ஸஸ் தானடி. டைவர்ஸ் தான். இந்த ஆம்பளைங்களை பயமுறுத்துறதுக்காகவே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, டைவர்ஸ். இது தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருப்பேன். சொப்னா, வரப்போற ஒரு பெரிய டைரக்டர், ஆனா முரட்டு ஆஞ்சநேய பக்தன். வால் ஒண்ணுதான் இல்ல. விரத வேகத்துல இருக்கிற அவனை நீ விரக தாபத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அடுத்த வெள்ளி விழா நாயகி நீதான். நான் தான் கருப்பா இருக்கிறதுனால ஒரு காந்த நடிகர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. ஆனா என் கூட பிறந்த நீ என்ன மாதிரி இல்லாம சேப்ப விண்ணுன்னு இருக்க பத்தியா? இந்த பாரு, களத்துல இறங்கணும்னு வச்சுக்க, ஓவியாவில இருந்து அன்சிகா மோத்வானி வரைக்கும் எல்லாரையும் ஓரம் கட்டிடலாம். கனவு தாரகை சொப்னா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு திரையுலகத்தையும் திருக்கடம் போட வச்சிடலாம். சொல்லிட்டல, கூடிய சீக்கிரமே இந்த ஸ்வப்னா யாருன்னு காட்டுறேன். அவன் விஸ்வாமித்திரனாவே இருந்தாலும் விஸ்வாசத்தை என்கிட்ட காட்டுற மாதிரி மாத்துறேன். சர்க்கஸ் கரடி. மச்சான் உள்ள இருக்கானா? போ போ போ, உள்ள போ. இன்னைக்கு பைக் பஞ்சர் ஆகல போல் இருக்கு. பப்பி, என்ன அங்க கலக்கிட்டு இருக்க? எனக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டியா? இது உனக்கு இல்ல, என் விஷ்ணுக்கு. விஷ்ணு, உனக்கு விசா இன்டர்வியூ எத்தனை மணிக்குடா? காலைல 10 மணிக்குடா. 10 மணிக்கா? ஆமா. பாண்டிச்சேரி போறதுக்கு எவ்வளவு நேரம்? கார்ல போனா 3 மணி நேரம் ஆகும்டா. அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கிளம்பலாமா? அவன் பச்சை புள்ளடி, பால்ல எதையாவது கலந்து கொடுத்து என் பேரனை கெடுத்துறாத. ஆமா, உனக்கு தான் அவன் பச்சை புள்ள, எனக்கு பிடிச்ச புள்ள. ஆமா, எந்த கண்ட்ரிக்கு போது நீ விசா எடுக்கற? பிரான்ஸ் போறதுக்கு ஷெங்கன் விசா பாண்டிச்சேரியில தான் எடுக்கணும். ஏய், இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியாதுடி. 10 நிமிஷம் தனியா விட்டா 10 மாசம் ஆயிடுவீங்களேடி. அப்போ பைக்ல போயிடலாமா? அதான்டா ஜாலியா இருக்கும். பாண்டிச்சேரி போனா பைக்ல தான்டா போணும். அதுவும் பின்னாடி ஃபிகர் ஏத்தி தான்டா போணும். அடிச்சிருவேன் ராஸ்கல். தப்பு ஐடியா கொடுத்து என் விஷ்ணுவை கெடுத்துறாத தடியா. ஆமா, இவள நான் கெடுக்கிறேனா? போமா. ஏய், இட்லி குண்டா. என்ன குண்டமா? என் கூட கொஞ்சம் வா, உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பொறுக்காதே உங்களுக்கு. அதுங்க சின்ன சிறுசுங்க, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நீ எதுக்குடா நந்தி ஆட்ட நடுவுல? கம் ஆன், ஃபாலோ மீ. இதுல இங்கிலீஷ் வேற. போ போ, வரேன். நீ உட்காரு. பால் குடி விஷ்ணு. ஏய், எனக்கு பால் பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. சொன்னா கேளு ப்ளீஸ். ஏன், நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? டே அண்ட் நைட் நான் ரெடி, நீ ரெடியா? ஏய் வேணாண்டி ப்ளீஸ் விஷ்ணு, கொஞ்சம். ஐயோ, குடிக்கணுமா? என்னடா எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்ட? தெரியும், நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியும். போ. எல்லாம் போடா. எனக்கு இது போதும்டா. அது சரி. ஏய், நீங்க இருந்தா சரிப்பட்டு வரதே. ஏஞ்சு போடி, போ. போங்கற. டேய், 20 நிமிஷம் ஆகுது, இன்னுமா நூலை கோக்கற? மாட்டேங்குது. என்ன பாட்டி பண்றது? ஊசி ரோட சின்னதா இருக்குது, நூல் தடியா இருக்குது. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கழுவி. அதான்டா மேட்டர். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஊசில நூலை கோக்கத்துக்கும் நான் ஆம்பளையாக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குடா? திங்க் பண்ணு. தாத்தாயே இவ்வளவு சீக்கிரமா போய் சேர்ந்தாருன்னு இப்பதான் தெரியுது. என்ன யோசிக்கிறான் அந்த குண்டை? எங்க போட்டோவை பார்த்து உனக்கு என்ன அப்படி ஒரு பிளாஷ்பேக்? டேய், சிரிக்காதடா, டல்லப்டாயிரு.